அந்த மாவட்ட ஆட்சியர் பதவி என்பதுதான் உள்ளாட்சி இல்லாம செய்யறது. இன்னைக்கு உள்ளாட்சிங்கிறது பேருக்கு இருக்கு, அதையெல்லாம் ஆட்டி படைக்கிற ஆள் யாரு? மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் ஆட்டி படைக்கிறது யாரு? ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியினுடைய ஒரு டிஃபேக்டோ செக்ரட்டரி தான் மாவட்ட ஆட்சியர். அதனால வன்னியர் ஓட்டு முழுக்க அப்படியே ஒருத்தர் கொடுத்துறாரு, செதறித்தான் போகும். இப்ப என்ன இதுல மிச்சமாகும்னா, இவர்கள் பெருசா பலன் அடைய முடியும். பதவி அடையலாம்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசா பலன் கிடைக்காது. சாதி தீவிரவாதம் அதிகமாகும், சாதிய கூறுகளும் அது கூர்மைப்படுவதும் அதிகமாகும். கூட்டரசாக நீ 3 4 5 கூட வச்சுக்கலாம். இவங்க சொல்ற பகுதிகள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்கிற மண்டல அரசுகளாக பிரிக்கணும். இது சரியா அது சரியா, எப்படி பண்ணணும், போக்குவரத்து என்றெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இது சமூக நீதி என்பது சாதியற்ற சமூகத்தை நோக்கி போக வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருந்தால் நாங்கள் தர முடியாது. ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பது தண்டிக்கப்பட வேண்டியது. எனவே நாங்கள் நிதி தராமல் தண்டிக்கிறோம். நம்ம இனத்தை காட்டி கொடுத்து பதவிகள் பெறுவது என்பதுதான் இந்த தேர்தல் கட்சிகளுக்கு பெரும்பாலும் இலக்கு. வேற எதுவும் கிடையாது. இந்தியாவை ஜன்பத்துகளாக 200 ஜன்பத்துகளாக பிரிக்க வேண்டும். நிர்வாக சிறு மண்டலங்களாக பிரிக்க வேண்டுமே தவிர மாநிலம் ஒரு ஸ்டேட் என்ற தகுதியோடு பிரிக்கக்கூடாது என்று போராடியது அன்றைக்கு RSS 50களில். இப்போ அன்புமணி ராமதாஸ் முதல்வராக வர முடியும் என்றால் வடக்கு மாவட்டங்களை தனி மாநிலமாக பிரித்தா வன்னியர்கள் வாக்குகளை வாங்கி வந்துடலான்னு நம்புறாரு அவர். அவங்க அப்பா அப்படி நம்பினாரு. அதுபோல் அந்தந்த பகுதிகளில் உள்ள அடர்த்தியாக உள்ள ஜாதியினுடைய சங்கம் வைத்திருப்பவர்கள் அதை நம்புகிறார்கள். தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அண்மையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் திரு KP ராமலிங்கம் அவர்கள் இந்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்து கேள்வி கேட்ட பொழுது, தமிழ்நாட்டை 3 மாநிலங்களாக பிரித்தால் நாங்கள் உறுதியாக 45,000 கோடி நிதி பெற்று தருவோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 15,000 கோடின்னு. இதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? மூடி மறைக்கப்பட்டிருந்த மோடியின் ஆரியத்துவ அரசியல் திட்டத்தை வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டார் KP ராமலிங்கம் என்றே நான் கருதுகிறேன். அதாவது மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது என்பது அந்த மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட மொத்த வரி வசூல், அந்த மாநிலத்தின் மக்கள் தொகை, அந்த மாநிலத்துக்கான பொருளாதார தேவைகள், இவற்றை வைத்து பிரிப்பதில்லை. மோடி அரசின் விருப்பு வெறுப்புக்கு ஏற்படத்தான் பிரிப்பது என்பதை வெளிப்படுத்திவிட்டார் KP ராமலிங்கம். ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருந்தால் நாங்கள் தர முடியாது. ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பது தண்டிக்கப்பட வேண்டியது. எனவே நாங்கள் நிதி தராமல் தண்டிக்கிறோம். எங்கள் விருப்பப்படி 3 மாநிலமாக பிரித்து விட்டால் ஒவ்வொரு மாநில பிரிவுக்கும், ஒவ்வொரு மண்டலத்துக்கும், ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் 15,000 கோடி என்று 45,000 கோடி தருவோம் என்று சொல்லிவிட்டார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக நிதி வசூல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் 1, 2, 3வது பட்டியலில் நம்ம இருக்கிறோம், தமிழ்நாடு. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு திருப்பி தருவது, மோடி அரசு திருப்பி தருவது என்ன என்று அண்மையில் புள்ளிவிவரம் வெளியானது. தமிழ்நாடு 1 ரூபாய் இந்திய அரசுக்கு செலுத்தினால் வெறும் 29 காசு நமக்கு திருப்பி தரப்படுகிறது. அதே சமயம் உத்தரப்பிரதேச அரசு 1 ரூபாய் இந்திய அரசுக்கு செலுத்தினால் 2 ரூபாய் 72 காசு அவர்களுக்கு திருப்பி தரப்படுகிறது. அதுபோல பீகாருக்கு 5 ரூபாய்க்கு மேல திருப்பி தரப்படுகிறது 1 ரூபாய் செலுத்தினார். இப்படி இந்திய மாநிலங்களுக்கு அல்லது மற்ற விருப்பமுள்ள அவருடைய மாநிலங்களுக்கு கூடுதலாக அந்த பணத்தை தருவார்கள். எங்கிருந்து தருவார்கள் கூடுதல் பணம்? மோகன் பகவத்தும் மோடியும் சம்பாதிச்சு வச்சிருக்க தனிப்பட்ட பணமா? மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய பணம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய பணம். தமிழ்நாட்டை வஞ்சித்து 1 ரூபா கொடுத்தா வெறும் 29 காசு திருப்பி தந்து விட்டு பாக்கிய உத்தரப்பிரதேசம், இந்த பீகார், இந்தி மண்டலத்துக்கு கூடுதலாக கொடுப்பது என்ற சூழ்ச்சி இது. அவங்க விருப்பு அடிப்படையில் தான் கொடுக்கிறதே தவிர அதை பிரிக்கிறது ஒரு விதிமுறை என்பது ஒழுங்காக வைத்துக் கொள்ளவில்லை என்பதை KP ராமலிங்கம் அம்பலப்படுத்தி விட்டார். இரண்டாவதாக,
ஆர்எஸ்எஸ் திட்டத்தை, மோகன் பகவத் திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மொழிவழி மாநிலமாக அமைப்பது தப்பு, குற்றம் என்று 1950களிலேயே எச்சரித்தது ஆர்எஸ்எஸ். இந்தியாவை ஜன்பத்துகளாக 200 ஜன்பத்துகளாக பிரிக்க வேண்டும், நிர்வாக சிறு மண்டலங்களாக பிரிக்க வேண்டுமே தவிர மாநிலம் ஒரு ஸ்டேட் என்ற தகுதியோடு பிரிக்க கூடாது என்று போராடியது அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் 50களில். அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் செயல்படுத்த விரும்புகிறார்கள் என்பதை KP ராமலிங்கம் வழியாக மக்கள் புரிந்து கொள்ளலாம். எங்களை போன்றவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் இதை ஏற்கனவே சொல்லிட்டு வர்றோம், மாற்று இல்லை. அப்ப என்னன்னா, முதல் கட்டமாக 3ஆக பிரிப்பது, அந்த 15,000 ஆசை காட்டுறது, அப்படி அப்புறம் அடுத்ததாக அவங்க சொல்லக்கூடிய ஜன்பத்துகளாக அந்த 3ஐயும் பல பிரிவுகளாக பிரிப்பது. இப்போ அங்கேயும் பணம் பிரச்சனை, அப்போ அந்த மாநிலத்துக்கு 3க்கும் வரும்ல, பிரச்சனை வரும்ல. இப்போ ஆந்திரா 2ஆ பிரிஞ்ச பிறகு ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் பணம் போதவில்லை என்ற பிரச்சனை தானே இருக்கு. அப்போ இன்னும் பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன ஜன்பத்துகளா பிரிச்சுட்டா இன்னும் உங்களுக்கு கூடுதலாக நிதி கிடைக்கும் என்று ஆர்எஸ்எஸ் சொல்லும். இப்ப இதுல அந்த KP ராமலிங்கம் நிதி ஒதுக்கீடு குறித்து சொல்வது ஒரு கருத்து. ஏனென்றால் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே போன்ற ஒரு கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தார், நீங்க இந்த மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற பெயர் கூட குறிப்பிடப்படலை என்றதுக்கு நீங்க எங்கள் கூட்டணிக்கு 25 எம்பிக்களை அளித்திருந்தால் கொடுத்திருப்போன்றார். ஆனால் அதை கடந்து ஒரு தமிழ்நாட்டு பிரிவினை கோரிக்கையை பாரதிய ஜனதா முன்னெடுத்திருப்பதாக கருதுறோம். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டு பிரிவினைன்னாங்க தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாட்டை ஒரு மாநிலமாக இல்லாமல் சிதறடித்து பல பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய கோரிக்கை. அதற்கு அடித்தளம் என்ன? ராமலிங்கம் கேட்டதுக்கு அடித்தளம் என்ன? அன்புமணி ராமதாசுடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வைத்த கோரிக்கை. அதுபோல முக்குலத்தோர் சங்க தலைவர் டாக்டர் சேதுராமன் வைத்த கோரிக்கை, கொங்கு வேளாளர் சங்க தலைவர்கள் கோவை செழியன் போன்றவர்கள் வைத்த கோரிக்கை, தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்க வேண்டும் என்று ஜாதி அமைப்புகள் வைத்த கோரிக்கை. ஏன் வைக்கிறார்கள் அவர்கள்? அப்பொழுதுதான் தன் ஜாதியிலிருந்து முதலமைச்சர் வர முடியும், அதாவது நாங்கள் வர முடியும். இப்போ அன்புமணி ராமதாஸ் முதல்வராக வர முடியும் என்றால் வடக்கு மாவட்டங்களை தனி மாநிலமாக பிரிச்சா வன்னியர்கள் வாக்குகளை வாங்கி வந்துடலாம்னு நம்புறாரு அவர். அவங்க அப்பா அப்படி நம்பினாரு. அதுபோல அந்தந்த பகுதிகளில் உள்ள அடர்த்தியா உள்ள ஜாதியினுடைய சங்கம் வைத்திருப்பவர்கள் அதை நம்புகிறார்கள். ஆக சாரத்தில் இது எது சாதி அடிப்படைவாதம் தான் இதில் இருக்கிறது. அப்ப ஜாதி அடிப்படைவாதத்தை பயன்படுத்துவது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் திட்டம் எப்பொழுதுமே. ஏன்னா அவங்களுடைய வர்ணாசிரம தர்மத்தில், சனாதனத்தில் 4 வர்ணம் ஜாதி இதெல்லாம் அப்படியே இருக்கணும் என்பதுதான். அதை பயன்படுத்தி ஆரிய பிராமணிய இந்தி மேலாதிக்கத்தை கொண்டு வருவது, இந்தி இன மேலாதிக்கத்தை கொண்டு வருவது என்பது அவங்க திட்டம். அதுக்கு உகந்தவர்கள் யாரு? ஜாதி கட்சி தலைவர்கள். அடிப்படையில ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோரிக்கை என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேசம் என்ற கோரிக்கை தானே. அப்ப தமிழ்நாட்டை பிரிக்கிறது அவங்களுக்கு என்ன பலன் இருக்க முடியும்? அந்த ஒரே தேசம் தான். இப்போ தமிழ்நாடு ஒரு இனம் இருக்கிறது போல, மொழி இன அடிப்படையில் தானே தமிழ்நாடு இருக்கு. மலையாள தேசத்துக்கு கேரளா இருக்குல்ல, கர்நாடகத்துக்கு அப்படி இருக்குல்ல. அப்ப மொழி இன அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. 1956 சட்டம் உள் விளக்கங்கள்ல சொல்லப்படுது, நேரடியா இல்ல. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 என்று இருந்தாலும் மொழி இன அடிப்படையில் தான் கணக்கெடுக்கிறாங்க. அப்ப மொழி இன என்பது அடிபட்டு போயிடும். இப்ப நீங்க பிரிக்கும் பொழுது இப்ப முதல் வகையா இப்ப அந்த ஜாதியை பயன்படுத்திக்குவாங்க. அதன் பிறகு அவங்க சொல்ற ஜன்பத், ஆர்எஸ் ஜன்பத் வரும்போது ஆந்திராவின் சில பகுதி, தமிழ்நாட்டு சில பகுதி, கர்நாடகத்தின் சில பகுதி, தமிழ்நாடு சில பகுதி, கேரளா சில பகுதி, தமிழ்நாடு சில ஓரம் உள்ளவங்க எல்லாம் அப்படி ஜன்பத்தா பிரிச்சிருவாங்க அவங்க. அப்ப இந்த மொழி இனம் என்பது அடிபட்டு போயிடும். முதல் கட்டமா ஜாதி சங்கங்களை பயன்படுத்தி அதை நமக்குள்ளே பிளவை உண்டாக்கி அடையிறது என்பதுதான் ஆரியத்துவம். அது சிறுபான்மை தானே, அவங்க ஆரியத்துவா மேலாதிக்கம் செலுத்துறவங்க. அவர்களுடைய உத்தி பெரும்பான்மையா உள்ளவர்களிடம் பிளவை உண்டாக்கி முதல்ல அதை சிதைப்போம் பெரும்பான்மையை, அதுக்கப்புறம் அதை சின்னதாக்கி அதையும் நம்ம பிளவு பண்ணிக்கலாம் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுதானே தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ ஜாதி தீவிரவாதத்தை கொண்டு வர்றது ஒரு பக்கம், அதை பிறகு பேசலாம். அது அப்படி வந்தால் அந்தந்த ஜாதி முதலமைச்சராக வந்துடுவாங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு? குறிப்பா நான் சொல்றேன், இப்போ வடக்கு மாவட்டங்கள்ல ஒரு தனி பெரும்பான்மையாக, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பெரும்பான்மை சொல்ல முடியாது, தனி அதிக மக்கள் தொகைன்னு வச்சுக்கோங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் குரூப்பா வன்னியர் இருக்காங்க. அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. வன்னியர் அல்லாதவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால்
வன்னியருக்கு வேண்டாம். இப்ப ஒரு காலத்துல வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு முழக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலடி அப்பவே என்ன கொடுத்தாங்கன்னா, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைன்னு கொடுத்தாங்க. ஒரு இது சொல்றேன் வந்து, நான் ஒரு அது இது கற்பனை தான். அது நான் சொல்ற கணக்கு ஒரு கற்பனை தான். வன்னியர் ஓட்டு பூரா அவங்களுக்கு உழுதுன்னு வச்சுக்கோ, பாமகவுக்கு உழுதுன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு வன்னியர் கட்சிக்கு உழுது. வன்னியர் அல்லாத ஓட்டு பூரா அதை எதிர்த்து விழுந்தாக்க வன்னியர் அல்லாத ஓட்டும் அதிகமா இருக்கும். அது போலதான் கொங்கு பகுதியில, அது போலதான் வந்து தெற்க முக்குளத்தோர் பகுதின்னு அவங்க சொல்லக்கூடிய பகுதிகளில் அது அப்படிதான் இருக்கும். அடுத்தது, வன்னியர் முழுக்க ஒரு கட்சியா வச்சிருப்பாங்க. நம்ம தமிழர்களுக்கு அது உண்டா? அந்த மாதிரி பழக்கம் உண்டா? நீங்க என்ன 1000 பண்ணினாலும் வன்னியர் பூரா ஒரு கட்சி வச்சுக்க மாட்டாங்க, கொங்கு வேளாளர் பூரா ஒரு கட்சி வச்சுக்க மாட்டாங்க, முக்குளத்தோர் பூரா ஒரு கட்சி வச்சுக்க மாட்டாங்க. அதுல பல பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுக்கே பல ஆட்கள் வேட்பாளர் வருவாங்க, ஆசை பிடித்தவர்கள் வருவார்கள். அதனால வன்னியர் ஓட்டு முழுக்க அப்படியே ஒருத்தருக்கு விழுந்துடாது, செதறித்தான் போகும். இப்ப என்ன இதுல மிச்சமாகும்னா, இவர்கள் பெருசா பலன் அடைய பதவி அடையலாம்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசா பலன் கிடைக்காது. சாதி தீவிரவாதம் அதிகமாகும், சாதிய கூறுகளும் அது கூர்மைப்படுவதும் அதிகமாகும். அது அதிகமாகும் போது சமூக நல்லிணக்கம் என்பது இல்லாம தமிழ் சமூக முன்னேற்றம் என்பது இல்லாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொறாமப்பட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு தெருவுக்குள்ள கூட ஒற்றுமை இல்லாமல் சிதைந்து சின்னாபின்னமாகி தமிழ் சமூகம் வந்து தன்னை ஆரியத்தின் முன்பாக, பிராமணியத்தின் முன்பாக, இந்தி மேலாதிக்கத்தின் முன்பாக அடிமைகளாக வைத்துக் கொள்ளதான் அது பயன்படும். அதற்குத்தான் திட்டமிட்டு அவங்க செய்யறாங்க. நமக்கு இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா இனம்ங்கிற அடிப்படையில தமிழன், தெலுங்கன், கன்னடன், அப்படி மலையாளி, அங்கிட்டு மராட்டியன், பங்காளி இப்படி இருந்தானுங்கன்னா நமக்கு கீழ்ப்படிய மாட்டானுங்க ஜனநாயகத்துல. இவன் தங்களுக்குள்ள அடிச்சுக்கணும். அதுக்கு என்னடா உத்தினாக்க வந்து ஜன்பத்துகளா பிரிக்கிறது, ஜாதியை பயன்படுத்தி பிரிச்சு விடுறது என்ற சதித்திட்டத்தோடு RSS வந்து இந்த திட்டத்தை வைக்குது. அதுதான் பாஜகவுடைய திட்டம். அதுதான். அதைத்தான் KP ராமலிங்கம் போன்ற கையாட்கள் அவர்களுடைய உத்தரவின் பேர் கூட செய்யலாம். ஏன்னா இப்ப ராஜா சொன்னா அது பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும், அது உள்நோக்கம், ஆரிய உள்நோக்கம்னு தெரிஞ்சு போயிடும். KP ராமலிங்கம் சொன்னா, அன்புமணி ராமதாஸ் சொன்னா, ஏற்கனவே KP ராமலிங்கம் திராவிட கட்சிகள் இருந்துட்டு வந்தவர். திராவிட கட்சியெல்லாம் இதுக்கு உட்பட்டது தானே. ஜாதியை பயன்படுத்தி ஜாதியை வலுப்படுத்தினது திராவிட கட்சிகள் தானே. ஜாதி வாக்கு வங்கியை உருவாக்குனதே திராவிட கட்சிகள் தானேங்க. அதுதான் அவன் பயன்படுத்திக்கிறான். ஆரிய பிராமணர்கள் பயன்படுத்தி விடுறாங்க, வட இந்திக்காரங்க பயன்படுத்துறாங்க. அவங்க இன்னைக்கு இந்த மாறி வரக்கூடிய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகள் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறல, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும். அப்படி என்றால் இது போன்ற கோரிக்கை வந்து நியாயமானதான். குறிப்பாக சமூக நீதி பேசுகின்ற திமுக வந்து அதுல வந்து சிறுபான்மை சாதிகளாக இருக்கக்கூடியதான் தொடர்ந்து வந்து அதிகாரத்துல இருக்கான்ற ஒரு குரல் வருது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதோடு இணைத்து பார்க்கலாம். நீ பார்க்கணும், இதை இணைச்சு பார்க்கணும், நம்ம இணைச்சு பார்க்கணும். அதெல்லாம் வெறுப்பற்று இதை ஆய்வு பண்ணணும். ஏன் வர முடியல? இப்ப நான் முதல்வராக வர்றது அப்புறம் இருக்கட்டும், ஒரு கட்சிக்கு தலைவராக வர முடியுதா? ஏகோபித்த தலைவரா? காமராஜருக்கு பிறகு செல்வாக்குள்ள அனைத்து ஜாதியினர்களுக்குள்ள தமிழ் ஜாதிகளுக்கு அமைத்து அனைவருக்குள்ள ஒரு தலைவரா காமராஜருக்கு பிறகு யாராவது வர முடிஞ்சிருக்கா? தமிழ்நாட்டுக்காரவங்க நினைச்சு பாருங்களேன். அண்ணா இருந்தாரு, கொஞ்ச நாள் இருந்தாரு, வந்து எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், ஒரு சிறுபான்மை வகுப்பு, அந்த வேற்று மொழி போக்குவரத்தால் அதை இது பண்ண வேண்டாம், ஒரு சிறுபான்மை வகுப்பு வச்சுக்கோங்க. மக்கள் தொகையில் ரொம்ப ரொம்ப சிறுபான்மையா உள்ளவங்க யார் இதை செலக்ட் பண்றாங்க? அடர்த்தியா உள்ள ஜாதிகள் செலக்ட் பண்ணுது. ஏன் என் ஜாதி வர முடியாதுன்னா அடர்த்தியா உள்ள நீயும் வரக்கூடாது. தமிழ்நாடு அதெல்லாம் பார்க்கல. நம்ம வர முடியாது இல்லப்பா, அந்த ஜாதிக்கார வரக்கூடாது, எவனோ ஒருத்தன் மூணாவது வரணும். இப்ப சில ஊர்களில் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் அடர்த்தியா உள்ள ஜாதிகள் 2-3 ஜாதிகளுக்குள்ள போட்டி வந்துடும், 2 ஜாதிக்குள்ள போட்டி வந்துடும். நீயா நானா தலைவராக்குறது ஒருமித்து நிறுத்தப்பான்னு முடிவு பண்ணுவாங்க. உட்காந்து பேசும்போது யாரு எவரு அப்படிங்கிற சிக்கல் வரும்போது இந்த ஜாதியை வேண்டாம்னா அந்த ஜாதி இப்படிலாம் வரும். அப்புறம் என்னன்னா மிக மிக சிறுபான்மையா ஒரு சாதி அந்த ஊர்ல இருக்குன்னு வச்சுங்க, அதுல ஒருத்தரை போட்டுருவோம் அப்படின்னு சமரசம் வந்ததெல்லாம் உண்டு பல ஊர்கள். ஆனா ஊர் சொல்ல விரும்பல. தேர்தலில் நின்னா கூட அந்த மிக மிக சிறுபான்மை பெரும்பான்மை ஜாதி இல்லாதவர்களுக்கு வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்த ஊர்களும் உண்டு. இப்ப அந்த மாதிரிலாம் இது வருது. அப்பொழுதும் இந்த ஜாதி ஒரு ஜாதிக்குள்ளேயே பிரச்சனை வரும், அடர்த்தியா உள்ள ஜாதிகளுக்கு இடையே முரண்பாடு வரும். இந்த மாதிரி அதுலயும் வெற்றி பெற முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன்,
பன்னியர் அல்லது முக்குளத்தோர் அல்லது கொங்கு வேளாளர் எல்லாரும் ஒன்னாவா இருந்துட்டு போறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், அவங்களும் பல கட்சியில் இருப்பாங்க, போட்டி வரும். அப்ப இதுக்கெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற நிலைமையும் வரும். தகுதி இருந்தா எல்லா ஜாதியும் யார் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், சிறுபான்மையும் தேர்ந்தெடுக்கலாம். இவர்களுடைய நோக்கம் அப்பொழுதும் ஈடேறாது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். அப்ப அது என்னன்னு, சாதியை மேலும் மேலும் கூர்மைப்படுத்தத்தான் பயன்படும். இப்ப கூர்மைப்படுத்தியிருக்கா இல்லைங்களா? இப்ப தமிழ்நாட்டுல பழைய காலத்தை விட ஜாதி அமைப்புகள் வலுப்பட்டு இருக்கு. ஜாதி அரசியல் என்பது பகிரங்கமா இருக்கு. ஜாதி அரசியலும் பகிரங்கமா பேசுறதுன்னு இருக்கு. பிளவுகள் அதிகம். வந்து கிராமங்களா இருக்கட்டும், நகரங்களா இருக்கட்டும், ஜாதி அடிப்படையில பிரிஞ்சு இருக்கிறது. மோதிக்காம இருக்கலாம், ஆனா முகமலர்ச்சியோடு இல்லை, ஒண்ணு முறைச்சுக்கிட்டு ஒதுக்குதல் அல்லது ஒதுங்கி கொள்ளுதல் என்ற வகையில ஒரு ஒட்டுமொத்த சமூகம் வந்து ஒரு இணக்கமா இருக்க வேண்டிய நிலைக்கு பதிலாக அப்படியே ஒரு பகை முகாம்கள் மாதிரி ஆனா அமைதியா இருக்கிறது. இது சிக்கலா இருக்குது. இதைத்தான் மேலும் படுத்தும். அடுத்து நம்ம அன்றாடம் பார்க்குறோம், கலப்பு திருமணம் பண்ணா, காதல் திருமணம் பண்ணா அவங்கள கொலை பண்றது, வெட்டுறது, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆண்களையா இருந்தாலும் வெட்டுறது, வஞ்சி வச்சு கொள்றது, இந்த கொலைகளும் இதனால ஏற்பட்ட தகராறுகளும் மிக அதிகமாக தமிழ்நாட்டில் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற போது இது வந்து இப்ப இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தின்பண்டம் சாப்பிட்றது மாதிரி இருக்கும். யாருக்கு? நம்ம ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு. இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு சேவகம் பண்ணக்கூடிய கேபி ராமலிங்கம், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் வந்து இதை எடுத்து நல்லபடியா பேசி மேலும் கூர்மை தீட்டுவாங்க. மேலும் சின்ன சின்ன கூறுகளா பிரிஞ்சு போறது என்பது கூர்மை தீட்டுவாங்க. அதே நேரம் சமூக நீதி என்பது தேவை. என்ன சமூக நீதி என்பது? ஜாதி சங்கம், ஜாதி பங்கீடு மட்டும்தான் சமூக நீதியா? ஜாதி பிரதிநிதித்துவம் இல்லாத பொழுது, ஜாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்படும் போது அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யணும். அந்த இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் வருது. நாங்க கூட அதுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்துல நீண்ட நாளா சொல்லிட்டு வர்றோம். ஒரு ஒரு தொகுப்பு முறை இடஒதுக்கீடு கொடுங்க, 100 கூட பிரிச்சிடலாம், தப்பு கிடையாது. ஒட்டுமொத்த ஜாதிகளை ஜாதி வாரியா கணக்கெடுங்க. ஜாதி வாரியா கணக்கெடுத்து ஒத்த தன்மை உள்ள சாதிகளை எல்லாம் ஒரு தொகுப்பாக்குங்க. சில எண்ணிக்கையில அதிகமா அந்த சில சாதிகள் இருக்குன்னா தனியாக்கிருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 தொகுப்பு வந்தாலும் பரவாயில்ல. அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப அதை கொடுத்து விட்டுருங்க. அதுக்குள்ளேயே தான் தகுதி அடிப்படையில் போட்டி வரும், மதிப்பெண் போட்டி வரும், அதுக்குள்ளேயே வரும். அந்த மாதிரி வைங்க. அதனால ஒரு தொகுப்பு முறை இடஒதுக்கீடு என்பது வந்துட்டா நல்லது. அப்ப அதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதை வந்து இப்ப அன்புமணி ராமதாஸ் இங்க பேசுறவரு, அவர் கூட்டணியில இருக்கிற இந்தியா சொல்லி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னோம்ல, ஸ்டாலினை வலியுறுத்துறாரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துக்கன்னு. நாமளும் சொல்றோம் மத்திய அரசு வரலனால. அவங்க அரசு, மோடி அரசு, பாமக அரசு, அவர்கள் தானே எடுக்கணும். அவங்களே வலியுறுத்த மாட்டேங்கிறாங்க. இல்ல நாங்களே எங்களுக்கு எம்பிக்கள் கொடுக்கல, அப்புறம் எப்படி உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்ற முடியும்னு சொல்றாரு. அப்ப எங்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, நாங்க வன்னியரா இருந்தாலும் சரி, ஆயுதிராவிடரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 25 எம்பி கொடுக்கல அன்புமணி ராமதாஸ் குரூப்புக்கு, அதாவது பாஜக பாமக இதுக்கெல்லாம் கூட்டணி 25 கொடுக்கல. எனவே எல்லா ஜாதியும் தண்டிக்கணும் அப்படின்னு அன்புமணி விரும்புறாரா? இப்ப எல்லா ஜாதியும் தண்டிக்கணும்னா அப்புறம் ஸ்டாலின் கிட்ட மட்டும் ஏன் கணக்கு கேட்கிறாரு ஜாதி வாரி கணக்கு? நாங்க சொல்றோம், மோடி அரசும் செய்யணும், ஸ்டாலின் அரசும் செய்யணும். நீ சென்சஸ் எடுன்னு சொல்லல, சர்வே பண்ணு ஜாதி வாரியா. அது அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கு. எனவே அதை செய்யுங்கன்னு சொல்றோம். அது மோடி அரசுக்கு இணக்கமா இருந்து கொண்டு ஸ்டாலின் அழுகுறாரு. ஆனால் ஸ்டாலின் அழுவரத்தை மட்டும் சொல்லிட்டு மோடி ஏமாற்றுவதை சொல்லாமல் இருந்தால் நடுநிலையா, அறமா, சமூக நீதியா? அது சமூக நீதிக்கு துரோகம் அளிக்கிறது இல்லையா? மோடியை வலியுறுத்த மாட்டார்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வையான்ட்டு. ஸ்டாலினை மட்டும் வலியுறுத்தோம்னா நாங்க 2 பேரையும் வலியுறுத்துறோம். நீங்க வந்து சமூக நீதிக்கு துரோகம் அளிப்பவர்கள். சமூக நீதி என்ற சொல்லாடலை பயன்படுத்தி கொண்டு ஜாதி வாக்கு வாங்க வேண்டும், பதவி அடைய வேண்டும் என்பதை தவிர இவர்களுக்கு என்ன இருக்கிறது? அதனால நான் அடுத்து சொல்ல வந்ததுதான், ஜாதி என்பது வந்து அதுதான் அணுவை பிளந்து விடலாம், அணுவை கூட பிளக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா அணுவையும் பிளந்து விடும் ஜாதி. சின்ன சின்ன குரூப் சாதியையும் கூட 2ஆ பிரிச்சிடும். அதுலயே ஒரு வகைரா பிரிவு இருக்கும், சப்காஸ்ட் இருக்கும், நுண்ணிங்க இருக்கும். இப்ப நீங்க முக்குலத்தோர்னா எத்தனை ஜாதி? முக்கியமான 3 ஜாதி இருக்குல்ல. ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல. வன்னியர்ல அது மாதிரி பல பிரிவு இருக்குங்க, பல பிரிவு இருக்கு வன்னியர்ல, ஒண்ணு இல்லை. அது மாதிரி பட்டியல் வகுப்புல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு இருக்கு. ஒண்ணு இப்ப நீங்க அருந்ததின்னு பொதுவா சொல்றோம், எத்தனை பிரிவு அதுல இருக்கு தெரியுங்களா?
சாதாரண இல்லை, அது ஒண்ணுக்கு ஒண்ணு அது மாதிரி வித்தியாசமெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன். ஜாதின்னு போயிட்டா எப்படி இருக்குது. எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சு 1972 தொடங்குறாரு. 1973 என்று நினைக்கிறேன் இடைத்தேர்தல் வருது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு, மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அது கடுமையான போட்டி. எம்ஜிஆருக்கு என்ன அரசியல் வாழ்வு இருக்கிறதா இல்லையா என்பது தீர்மானிக்க. அப்ப திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி, ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் இருந்தாரு, அவங்க தனி. 3 வேட்பாளர் நிற்கிறாங்க. எம்ஜிஆர் அதிமுக சார்பில் மாயத்தேவரை நிறுத்துறாரு. கலைஞர் கருணாநிதி திமுக சார்பில் பொன்முத்துராமலிங்க நிறுத்துறாரு. காமராஜர் அவங்க கட்சி சார்பில் என்எஸ்சி சித்தனை நிறுத்துறாரு. மாயத்தேவர் வெற்றி பெறுறாரு. தேர்வு முடிவு அதாவது அதிமுக வெற்றி பெறுது. கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் வேட்பாளர் தேர்வுல ஒரு தவறு பண்ணிட்டோம், எல்லாரும் தேவர் தான் நினைச்சிட்டேன்னா, எல்லாரும் தேவர் தான் முக்குலத்தவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா தேவர்ல 3 பிரிவு இருக்கு, பெரும்பிரிவு. ஒண்ணு பிரமலை கள்ளர், இன்னொன்னு அகமடியர், இன்னொன்னு மறவர். நான் நிறுத்தினது அகமடியர், அவர் நிறுத்தினது காமராஜர் மறவரோ அல்லது அகமடியர். ஆனா எம்ஜிஆர் நிறுத்தினது பிரமலை கள்ளர் மாயத்தேவர். அவங்க தான் அங்க அதிக ஓட்டு, அவங்க அங்க போட்டாங்க அப்படின்னு விளக்கஞ்சனோரு கலைஞர் கருணாநிதி. அது உண்மையா சரியா தப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப முக்குலத்தோருக்கு ஒரு மாநிலம் கேட்குறீங்கல்ல தனியா, அல்லது வன்னியருக்கு ஒரு மாநிலம் நினைச்சு கேட்குறீங்கல்ல, கொங்கு வேளாளருக்கு. இது எடுத்துக்காட்டு எல்லா பிரிவுலையும் தான் இருக்கு. ஒரு தேர்தல்ல ஒரு அதுக்குள்ள உட்பிரிவுல ஒரு அதிகமா உள்ள ஒரு பிரிவுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னு கருணாநிதி சொன்ன கணக்கு. இப்படி இருக்கும் பொழுது இது என்ன சமூக நீதியை கொண்டு வர போகிறது? இப்ப சாதி ரீதியா பாதிக்கப்பட்டவங்க சாதி ரீதியா இடஒதுக்கீடு வேண்டும். அதே சமயம் சமூக ஒருமைப்பாட்டை முன்னிறுத்தி ஜாதி முக்கியத்துவம் இல்லாம தேஞ்சு தேவையில்லாமல் போகணும். ஜாதி இருக்கிற வரைக்கும் உயர்வு தாழ்வு என்பதை தவிர அதுல எதுவுமே கிடையாது வலுவியல். இன்னைக்கு அவருடைய வேலைப்பாடு என்ன? ஒரு காலத்துல தொழில் அடிப்படையில் வச்சது 2000 ஆண்டுக்கு முன்னாடி. அது என்ன? இப்ப எல்லாரும் தான் எல்லா தொழிலும் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறது உண்டு நடைமுறையில. அப்ப இந்த ஜாதி என்பது கடைசியா பேச்சா என்ன நிக்குதுன்னா, உயர்வு தாழ்வு அடிப்படையில் இருக்கு, பிறப்பு அடிப்படையில் இருக்கிறது. ஒரு தமிழ் சமூகமா கூட, பொதுவான சமூகமா இருப்பது ஒரு பக்கம், குறைந்தபட்சம் தமிழ் சமூகமாக கூட ஒன்று சேர முடியாமல் தடுத்து கொண்டிருப்பது. நீங்க அதை மேலும் மேலும் கூர்தீட்டி மாநிலங்களா அதை பிரிக்கிறது, மண்டலங்களா பிரிக்கிறது, அதுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா ஜாதி இன்னும் தீவிரமடைய ஜாதி சண்டை அதிகமாகும். யாருக்கு என்ன நடக்கும்? பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதாருக்கும் அல்ல, ஆதிக்கம் செய்யறவங்களுக்கும் ஒவ்வொரு சின்ன குரூப்புக்குள்ள பாதிக்கப்பட்ட ஜாதிகளுக்குள்ளறையே, பாதிக்கப்பட்ட ஜாதிகள், பிற்படுத்தப்பட்ட உள்ளது, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இந்த ஜாதிகளுக்கு இடையிலே உள்ள ஒவ்வொரு குரூப்புகளையும் தரால் நடக்கும். இப்ப ஆரம்பிச்சிருச்சுல்ல வாக்குவாதம் நடக்கல. இப்ப உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, அருந்ததியர் உட்பிரிவுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தது செல்லும் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னென்ன வாதம் நடக்குது? இது சரியா அது சரியா, எப்படி பண்ணணும், போக்குவரத்து என்றெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது சமூக நீதி என்பது சாதியற்ற சமூகத்தை நோக்கி போக வேண்டும். ஏன் சாதி வேண்டாங்கிறோம்? சாதி என்பது ஆதிக்கம் தவிர வேற எதுவும் இல்லை. அது இப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனால நீதி கிடைக்காது. அப்ப சாதி முக்கியத்துவம் இழந்து நம்ம ஒரு நாளைக்கு தேதி சொல்லி ஒழிக்க முடியாது. அது அப்படியெல்லாம் பண்ணோம்னா அது புத்துயிர் பெறும். அது தேவைப்படாத மனநிலையை, சமூக நாகரிகத்தை, சமூக நல்லிணக்கத்தை, முற்போக்குத்தன்மையை, சமூக பொறுப்புணர்ச்சியை வளர்த்து தமிழர் என்ற இனம்தான் நம்ம எல்லாம் ஒரு ரத்தம் தான், ஒரு தமிழர் தான் என்ற அந்த அடிப்படையில ஒரு தேசம்தான், நம்ம தேசம் தமிழ் தேசம்தான், இதனுடைய உறுப்புகள் தான் நாம, இதுல கூட இல்லை குறைச்சல்ல என்பது போல வி ஃபீலிங், நாம் நம்மவர் என்ற உளவியலை வளர்த்து சமூகத்தை இணக்கப்படுத்துவதற்கு சாதியை குறிப்பிட்ட அளவோட நிறுத்தணும். வேலை வாய்ப்புல அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க, புறக்கணிக்கப்படுறாங்க, அதுக்கு ஒரு நிவாரண கட்டாயம் தேவை. அதுக்கு அந்த வாய்ப்பு கைதூக்கி விடுறது இடஒதுக்கீடு தேவை. அது அந்த அளவோட நிறுத்தணும். அதுக்கு மேல அந்த அடிப்படையில மாநிலம், அந்த அடிப்படையில முதலமைச்சர், அந்த அடிப்படையிலேயே மந்திரி கிடைக்கிறது,
எல்லாம் என்று கொண்டு போனால் புத்துயிர் பெற்று ஜாதி என்பது 21ஆம் நூற்றாண்டு என்ன 22ஆம் நூற்றாண்டுலையும் புத்துயிர் பெற்று கோலோச்சு கொட்டு அடிச்சுக்கிட்டு தமிழ் சமூகம் கிடக்கட்டும் என்ற நிலையில 3 அல்ல 30 கூட தமிழ்நாட்டை பிரித்து விடுவார்கள். இதுதான் RSS காரர்களுக்கு, இந்தி மண்டலத்துக்காரர்களுக்கு வசதி. இந்தி மண்டலத்தை 20 பிரிச்சாலும் அவன் ஒன்றும் பிரச்சனை, அவன் மொழி தான் ஆட்சி மொழி. அவங்க தான் டெல்லி ஆட்சியார், டெல்லி அதிகாரம் இந்தி மண்டலத்துக்காரனுக்கு தான், அவனுக்கு எல்லா அதிகாரமும். அவன் தான் சலுகை. இப்ப நம்ம தான் 1 ரூபா கொடுத்தா 29 காசு வருது, இந்திக்காரன் 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 72 காசு போகுது, 5 ரூபா சொச்சம் போகுது அவனுக்கு. நம்ம வயசு நம்ம வரியை கொள்ளடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எத்தனை மாநிலமா இருந்தா அவங்க ஆட்சி, அவங்களுக்கு கீழே நம்ம காலனியா இருக்கிறோம். இந்த புரிதல் வேணும், பிள்ளைகளுக்கு வேணும். இந்திக்காரனுக்கு கீழே நம்ம காலனியா வைக்கப்பட்டிருக்கோம், வெள்ளைக்காரனுக்கு கீழே முதல்ல வச்சிருந்தா இப்ப அவங்க கீழே வச்சிருக்கிறோம். அதனால அவன் என்ன பண்றான், அவனு நம்மளும் சமம் அல்ல. அவனுக்கு இப்ப நம்ம இன அடிப்படையில் நமக்கு மாநிலம் இருக்கு. கன்னடர்களுக்கு கர்நாடகம், தமிழர்களுக்கு தமிழ்நாடு, மலையாளிக்கு கேரளா, அது இதுன்னு தெலுங்கானுக்கு அப்படி இருக்கு. எல்லா மாநிலத்துக்கு மராட்டியனுக்கு இருக்கு, வங்காளிக்கு இருக்கு. அவங்க இந்திக்காரனுக்கு என்ன இன அடிப்படையில் இருக்கு சொல்லுங்க? இந்திய அடிப்படையில இருக்கும். இந்திக்காரனுக்கு என்ன அடிப்படை இருக்கு? தேவையான தேசம், அவன் தான் தேசம். இப்ப பாஜக சொல்லுதுன்னா ஒரே தேசம்னா ஒரே இந்திய தேசம். இந்தியில எல்லாம் நடக்கணும், சான்ஸ்கிரிட்ல எல்லாம் நடக்கணும், உன் மொழியெல்லாம் தேவையில்லை. அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. அவனுக்கு கீழே கோரிக்கை வைக்கிறோம்னா நீ வேணா இருந்துக்க. ஒரே தேசம், ஒரே தேர்தல், அவங்க வரக்கூடிய ஒரு தேர்தல். அவன் உள்மனத்துல உள்ளது அதுதான். நம்ம அதுல ஏமாறக்கூடாது. இந்தியாவை எத்தனை நிர்வாக மாநிலங்களாக பிரித்தாலும் ஆரியம் தான் தலைமையில இருக்கும்ன்றீங்க. ஆமாமா, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆரியம் இன்னும் மொழிவழி மாநிலத்தை சிதைச்சு, இப்ப உள்ள மொழிவழி இனவழி மாநிலங்களை சிதைச்சு 2ஆ 3ஆ பிரிச்சா ஆரியத்துக்கு மேலும் மேலும் கொத்தடிமையா நம்ம போயிடுவோம். இந்திக்காரனுக்கு கொத்தடிமையா போயிடுவோம். நமக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு அதிகாரமே இருக்காது. இப்ப நீங்க 8 கோடி பேர் இருக்கோம், 8 கோடி பேர் இருக்கோம் தமிழ்நாடுன்னு சொல்றோம். இதெல்லாம் போயிடும்ல. குமரி முனையிலிருந்து கும்மிடி பூண்டி வரை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா சொல்றோம்ல, அதெல்லாம் இல்லாம போயிடும்ல. பிரிச்சிருவான். அங்கங்க ஜாதி பிரச்சனை தகராறு நடந்துட்டு இருக்கோம். கொண்டாடுவான் இந்திக்காரன், கொண்டாடுவான். அடி கிடக்கடா தமிழ் பேருல எங்க மொழிக்கு எங்க ஆரிய ஆதிக்கத்துக்கு நீங்க தாண்டா சேலஞ்சு, சவால், உங்களுக்குள்ளேயே போறதுக்கு விட்டோம். அதற்குத்தான் கையாட்கள் யாரு? இப்ப இந்த மாதிரி மாநிலத்தை 3ஆ பிரிக்கணுங்கிற ஆள்களா யாருன்னா அவங்களுக்கு கையாள். தமிழ்நாடு போனால் என்ன, தமிழ் மொழி போனால் என்ன, எனக்கு பதவி வேண்டும் நினைக்கிறவர்கள். அது என்ன பண்றேன்னா அவங்க சார்ந்த சமூகத்துக்கே அந்த அதிகாரம் கிடைக்கிறது போல பொய்யா சொல்லுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப KP ராமலிங்கமே ஒரு முதல் மந்திரியா இருந்தா வச்சுங்க, யாருக்கு அவர் இருப்பார்? அந்த அவர் சார்ந்த சமூகத்துக்கு என்ன பலன்? அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது. பொதுவா சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன பண்ணிட போறாரு? அது டெல்லிக்காரனுக்கும் வர்ணாசிரமத்துக்கும் அடியா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஆளுக அடிச்சு கிடப்பாங்க. எந்த ஜாதியா இருந்தாலும், ஒரே ஜாதி, KP ராமலிங்க ஜாதியா இருந்தாலும் வேற ஜாதியா இருந்தாலும் நம்ம ஆளுக அடிச்சு பிரிச்சு கிடப்பாங்க. அது அவங்க சௌரியம். அப்ப ஒரு காலனிகள் உரிமை நோக்கி போகக்கூடாது. நமக்கு கீழ்பட்டு கிடக்கிறதுனா காலனிக்குள்ளேயே உள்சாதி சண்டைகளை உருவாக்கி விட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதனுடைய கையாட்கள் தான் இதெல்லாம் கேட்கறது. இந்த கேட்கறவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. எனக்கு வேணும், எனக்கு பதவி, தமிழ்நாடு எக்கேடு கட்டானா, ஏன் ஜாதி, நான் பிறந்த ஜாதியை எக்கேடு கட்டானா, எனக்கு என் குடும்பத்துக்கு பதவி வந்தா போதும் அப்படிங்கிறதா இந்த ஆட்கள். தமிழ்நாட்டை 3ஆ பிரி 5ஆ பிரிங்கிற ஆட்கள்லாம் அதுலதான் KP ராமலிங்கம் இருக்காரு. இப்ப இந்த மாநில பிரிவினை பற்றி இதற்குரிய அரசியல் காரணங்கள், அதனுடைய அந்த சாதிய பின்னணி குறித்து நீங்க சொன்னீங்க. இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு, இப்ப நீங்களே சொன்ன மாதிரி ஏறக்குறைய 8 கோடி மக்கள் தொகை உள்ள நாடு. ஒரு புறம் இப்ப கோவை போன்ற பகுதிகளில் தொழில் வளர்ச்சி என்பது அதே மாதிரி தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற குரல் நீண்ட காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு. நிர்வாக ரீதியாக, அரசியல் காரணங்கள் இல்லாமல் நிர்வாக ரீதியாக ஒரு மாநிலத்தை பிரிப்பதுதான் அதனுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்ற குரல் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஒரு மாநிலத்துக்குள்ளர அந்த பிரிவினைகள் வேணும். நம்ம தமிழ் தேசிய பேர் இயக்கம், நீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க. நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். தமிழ் தேசத்துக்கு இறையாண்மை வேணும். இந்திய அரசுக்கு வரி போடுற எந்த அதிகாரம் கூட, நம்ம வரி வசூல் பண்ணி எல்லா மாநிலங்களும் அப்படி இறையாண்மை பெற்றுள்ள மாநிலங்கள் வரி வசூல் பண்ணி இந்திய அரசு செலவுக்கு என்னன்னு வரையறுத்துட்டு ஒரு 4 அதிகாரம் இருந்தா போதும். அதுக்கு எல்லாம் வேண்டியதில்லை. அந்த செலவுக்கு மட்டும் பணம் வங்கிட்டு கொடுக்கணும், மற்றது பூரா மாநிலத்துக்கு வந்துடணும். அப்படிப்பட்ட அப்படி வரும்போது தமிழ்நாட்டையே ஒரு கூட்டாட்சியா மாத்தணுங்கிறோம். தமிழ்நாடு ஒரு மைய அரசாக இருக்கும். கூட்டரசாக நீ 3 என்ன 4 5 கூட வச்சுக்கலாம். இவங்க சொல்ற பகுதியெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்கிற மண்டல அரசுகளாக பிரிக்கணும். அதுக்கு ஒரு சட்டசபையை வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். நாங்க சொல்ற சட்டசபையெல்லாம் அடிப்படை உள்ளாட்சி தேர்தல் இருக்கு பாருங்க, ஒன்றியத்துக்கு, அதுக்கு அது மட்டும்தான் வாக்கெடுப்பு மக்கள் போடணும். பாக்கியெல்லாம் அவங்க தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் சட்டத்துக்கு வந்தா போதும், சட்டசபைக்கு வந்தா போதும். அதெல்லாம் விரிவா இன்னொரு இடத்துல பேசுவோம். இப்ப நீங்க சொல்வதற்கு அது மாதிரியான முன்மாதிரிகள் இருக்கா? உலகத்துல சில இதற்கு முன்மாதிரி டோட்டலா அப்படி கிடையாது, முற்றிலுமா அப்படி கூட கிடையாது. நம்ம முன்மாதிரியா செய்யலாம்.
கூடுதலான அளவுக்கு இப்போ சுவிட்சர்லாந்துல ஒரு கூட்டாட்சி முறை கூடுதலா இருக்கு. அவங்க வந்து அவங்க பிரதமர் பதவியே சுழற்சியில வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு பெரிய ஃபெடரேஷன் சொல்றோம். நாங்க ஒரு பெரிய ஃபெடரேஷன் என்பது இந்தியா அப்படி மாத்துங்க. ஏன்னா இனங்கள் தனித்தனி தேசங்களா இருக்கக்கூடிய பெரிய பெரிய இனங்கள் இருக்கு. வெள்ளைக்காரனுடைய பீரங்கிகளால் இணைக்கப்பட்ட இனங்கள். அது மாதிரி நமக்குள்ள ஒரு கூட்டாட்சி வேணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு கூட்டாட்சி வேணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மையாட்சி வேணும். டெல்லியில் இருப்பது மையாட்சி அல்ல. அப்படி நாளைக்கு வந்தா அது ஒரு கூட்டரசு. கூட்டரசு தமிழ்நாட்டு பிரதிநிதிகள்லாம் அவங்களும் சேர்ந்து அங்கே நடத்ததா இருக்கணும். இப்போ அங்கே இருந்துகிட்டு அவர் இங்க நடத்துவாரு, இங்க இருந்து போவாரு, அந்த வேலையெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி கூட்டாட்சியா இந்தியாவை மாத்துங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மண்டலங்களை உருவாக்கி 2-3 மாநிலங்களை உருவாக்கணும். நம்ம 4-5 மாநிலம் கூட உருவாக்கலாம் நம்ம வசதிக்கு ஏற்ப. அது வந்து திட்டங்களை போடலாம். அதை நிறைவேற்றுறது எல்லாம் சென்னையோட முடிஞ்சு போயிடணும். டெல்லிக்கு அது போக வேண்டிய அவசியம் இல்லை, போகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கூட்டரசா வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள சிறு சிறுதா பகுதியெல்லாம் வச்சுக்கலாம். நாங்கள் இன்னொன்று சொல்ற அந்த மாவட்டம் என்ற அமைப்பையே கலைச்சிருந்துக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வெள்ளைக்காரன் போட்ட ஒரு பியூரோக்ரசி அதிகாரத்தை அவன் மூலம் கட்டுப்படுத்தி வைக்கிறது மாவட்ட ஆட்சியர் மூலம். அதுதான் இன்னைக்கு நடக்குது. இவங்களுக்கு யார் மாவட்ட செயலர் உண்மையில நிர்வாக அமைப்பிலே மாற்றங்கள் கொண்டு வரும். ஆமா ஆமா, மாவட்டங்கள் என்ற வடிவத்தை கலைச்சிடணும். ஒன்றியம் ஊராட்சி அது போதும். ஊராட்சி ஒன்றியம் அதில் வந்து அதில் என்ன சீர்திருத்தங்கள் வளர்ச்சி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். மாவட்ட ஆட்சியர் பதவியை ஒழிச்சு கட்டணும். அந்த மாவட்ட ஆட்சியர் பதவி என்பதுதான் உள்ளாட்சி இல்லாம செய்யறது. அது இன்னைக்கு உள்ளாட்சிங்கிறது பேருக்கு இருக்கு. அது எல்லாம் ஆட்டி படைக்கிற ஆள் யாரு? மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் ஆட்டி படைக்கிறது யாரு? ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியினுடைய ஒரு டிஃபேக்டோ செக்ரட்டரி தான் மாவட்ட ஆட்சியர் இருப்பார். அதாவது சட்டப்படியான மாவட்ட ஆட்சியர், நடைமுறைப்படி ஆளுங்கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும். அப்படி இல்லாதவரை மாத்திடுவாங்க, முதல் மந்திரி மாத்திடுவாரு. அப்படி இருக்கு. அதுக்கு மேல இவங்க எல்லாம் டெல்லிக்கு கட்டுப்பட்டவங்க. அது ஒரு சட்டம் வரப்போகுது. இன்னும் முழுசா மாநில அரசு சொல்றது கேட்க வேண்டியது நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற பேர் பண்ணிட்டு இருக்காரு மோடி. அந்த மாதிரி வரப்போகுது. நம்ம சொல்ற கூட்டாட்சி வந்த போது, ஒரு பெருங்கூட்டாட்சி இந்தியாவை மாற்றும் போது தமிழ்நாடே அதுக்குள்ள ஒரு கூட்டாட்சியா இருக்கும். மாவட்டங்கள் கலைக்கப்பட்டு ஒன்றியங்கள் உள்ளாட்சி அமைப்பு தான். அப்ப அதாவது காந்தியடிகள் சொன்ன இந்த கிராம ராஜ்யம் என்பதுல கற்றுக்கொள்ள வேண்டிய சில செய்திகள் இருக்கு. அது மக்கள் எல்லாம் தங்களை ஆளுகிறது. அந்த முறையிலும் நல்ல அம்சங்களை எடுத்து கடைபிடிக்க வேண்டும் என்று நம்ம கொள்கை அறிக்கையிலேயே தமிழ் தேசிய பேரியக்கம் நம்ம போட்டிருக்கோம். அந்த மாதிரி நாங்க இதுல ஓவராலா சிந்திச்சு எல்லாத்துமே சிந்திச்சுதான் இந்த சொல்றவே தவிர KP ராமலிங்கத்துக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்கு மட்டும் நம்ம சொல்லல. இப்ப KP ராமலிங்கம் ஒரு புறம் தமிழ்நாட்டை பிரிக்கணுன்ற கூறுகிறார். இதற்கு முந்தைய காலங்களில் தமிழ்நாடு பாஜக தலைவர் இருந்த முருகன் அவர்கள் இருந்த பொழுது கொங்கு மண்டலத்தை தனியா குறிப்பிட்டு அது ஒரு சர்ச்சையாச்சு. இப்ப நீங்களே குறிப்பிட்ட மாதிரி ராமதாஸ், கோவை செல்லியன் இவர்கள் காலமாக ஒரு நீண்ட காலமா ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை பிரிக்கணுன்ற குறைகள். மறுமுனையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஏறக்குறைய 67க்கு பிறகு ஆண்டு கொண்டிருக்க திமுக, அதிமுக இந்த 2 பெரும் கட்சிகளுமே இதற்கு எதிராக எதுவும் எதிர்வினையாற்றல. இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்களா, அப்படி 3ஆ பிரித்தால் கூட அந்த 3 மாநிலங்களையும் திமுகவுடைய முதல்வர்கள் தான் இருப்பாங்கன்னு TK சிலவன் ஒரு தடவை கரெக்டா சொல்றீங்க. எனக்கு நினைப்பு சொல்லிட்டீங்க. இப்ப இந்த அப்ப திமுக, அதிமுக அவர்களும் தமிழ்நாட்டை பிரிப்பதில் உடன்பாடு இருக்கு அப்படின்னு நீங்க கருதுறீங்க? நிச்சயமாக. இப்படி ஏன்னா இந்திய அரசை எதிர்த்து போராட மாட்டாங்க, எதிர்க்கிறது போல பாவனை காட்டுவாங்க. இந்திய ஏகாதிபத்திய அதிகார குவியலை எதிர்ப்பது போல் நம்மளை ஏமாத்துறதுக்காக மக்களை சொல்லுவாங்களே தவிர அவ என்ன புதிய கல்வி கொண்டு வரனா எதுக்கு போல நடிப்பார். இப்ப ஸ்டாலின் செயல்படுத்திக்கிட்டே இருப்பாரு. எது கொண்டு வந்தாலும் சரி, நீ எதெல்லாம் பிடிங்கிட்டியா, இதை மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிறதா. ஒரு மாநகராட்சி அதிகாரம் தாப்பா மாநிலத்துக்கு அதை எனக்கு கொடு, அவ்வளவுதான். திமுக, அதிமுக அதை தான் கேட்கும். தேர்தல் கட்சிகள் பெரும்பாலும் அப்படிதான் கேட்கும். அதுக்கு மேல அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் இளங்கோவன் வந்து உண்மையை சொன்னா அதுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கேன். 3ஆ பிரிச்சாக 3 முதல் மந்திரி நாங்க வேணுங்கிறதா. 3 முதல் மந்திரி வேணும்னு நீங்க 10 கட்சி போராடிட்டு இருப்பீங்க. அது யாரோ ஒருத்தர் எங்கேயோ போறா, டெல்லிக்கு அடிமையா போவீங்க 3 பேரும், அவ்வளவுதான். அதை பத்தி அவங்க கவலை இல்லை. சராசரி மனிதனை விட கொஞ்சம் கூடுதல் அதிகாரமும் வருமானத்துக்கு வாய்ப்பும் இருக்கா இல்லையா? அது போதும். திமுக, அதிமுக அதனுடைய உடன்பிறப்பு கட்சிகள் பல கட்சிகள் இருக்கு. அந்த கட்சி தேர்தல் கட்சி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அது போதும். அது போதும். இப்ப நீங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாங்கல்ல, என்ன சேவை பண்றதுக்கா? நீ பல ஊர்களை பாக்குறீங்கல்ல, ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல் எவ்வளவு கடுமையா நடக்குது. அதுல என்ன அதிகாரம் இருக்கோ அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். அது மாதிரிதான் நீங்க 3ஆ 5ஆ தமிழ்நாட்டை பிடிச்சிட்டீங்கன்னா அது எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். அதுலதான் நிற்பார்களே தவிர எதிர்த்து போராடி இந்த தமிழ்நாட்டுடைய வடிவமைப்பை மீட்க வேண்டும் என்றெல்லாம்
ஒரு காலம் நகத்தில் அழுக்கப்பட மாட்டார்கள், வீதிக்கு வர மாட்டார்கள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள். அதை டி.கே.எஸ். இளங்கோவன் சிறப்பாக சொல்லிவிட்டார். நம்ம இனத்தை காட்டி கொடுத்து பதவிகள் பெறுவது என்பதுதான் இந்த தேர்தல் கட்சிகளுக்கு பெரும்பாலும் இலக்கு, வேற எதுவும் கிடையாது. இப்ப இந்த கோரிக்கைகளுக்கு எதிராக ஒரு சமூக இயக்கங்கள் அல்லது தமிழ் தேசிய இயக்கங்கள் என்ன மாதிரியான அரசியல் யுக்திகளை வகுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதை பத்தி நம்ம பேசுறோம். நம்ம பிள்ளைகள் இப்ப நிறைய படிச்சவங்க, இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் சரி, நிறைய படிச்சவங்க, பெரிய விவாதிக்கிறீங்க, பேசுறீங்க. இந்த ஆக்க வழியில இதை சிந்திச்சு மாற்ற பத்தி சிந்திக்கணும். இப்ப நம்ம இதை தக்க வைக்கிறதுக்கு என்ன மாற்று? இப்ப இதுல விமர்சனம் பண்ணா சரியா போச்சா? நல்லா பேசினார்ப்பா, திமுக திட்டினார் அல்லது அதிமுக திட்டினார். இந்த லெவல்ல இருந்து மாறணும் நம்ம பிள்ளைகள். இதை மாற்றி அமைக்க என்ன பண்றது என்பதை யோசிச்சு மாற்று திட்டத்தை உடனடியே நாளைக்கே நடந்துடாது. எவ்வளவு காலம் ஆனாலும் இந்த கருத்துக்கு ஒரு அணி சேர்க்கணும். இப்ப நமக்கு தமிழ் தேசிய பேருக்கு நாங்க சொல்றோம், பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத ஆண்களும் பெண்களும் அணிவகுத்து வாருங்கள். நம்ம ஆயுத போராட்டத்தை உங்களை அழைக்கவில்லை. முதல்ல கருத்து புரட்சி, இதை ஏத்துக்கட்டும், இந்த கருத்தை பேசட்டும், அப்புறம் மக்கள் திரள் போராட்டங்கள் நடக்கட்டும். எவ்வளவு கெடு விதித்தெல்லாம் இந்த உரிமையை மீட்டுருன்னு சொல்ல முடியாது. இது நம்ம லட்சியம். நம்ம தலைமுறையில் நடந்தாலும் சரி, அடுத்த தலைமுறைக்கு அது வந்தாலும் சரி, அதுக்கு நம்ம லட்சியத்தை கையளிக்கணும். அதுக்கான ஒரு அமைப்பு கட்டமைப்பை கையளிக்கணும். அந்த பொறுப்போடு நாம் சிந்திக்கணும். கூட்டம் சேர்ற இடத்துல கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுல பலன் இல்லை. அப்படி சிந்தித்து சரியா எப்படி வர்றது என்று இதுல இருந்தெல்லாம் படிப்பினை கற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமா நம்ம மாற்றி தேடணும். மாற்று வழிக்கு வாருங்கள் என்று அழைக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்திக்கணும், அழைக்கணும். அப்படி அழைக்கும் போது நம்ம சக்தி பெருசாகும். அந்த சக்தி ஒரு அளவுல வரும்போது, பெருசாகும் போது, அது மக்களுடைய போராட்டங்களாக வடிவெடுக்கும். ஆட்சியாளர்களால் பெரிய அதை நொறுக்கிட முடியாது என்ற அளவுக்கு அதனுடைய லட்சியத்தை வென்று அடையக்கூடிய வாய்ப்பை வரலாறு வழங்கும். அந்த நம்பிக்கையோடு மாற்று சிந்தனை, மாற்று அணிவகுப்பு, தமிழ் தேசிய அணிவகுப்பு, இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அணிவகுப்போட சிந்தித்து ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை பரிமாறணும். இந்த மாதிரி அமைப்புகளை வலுப்படுத்தணும். இப்ப பேசுறோம்னா இது யாரு உங்க நம்பிக்கையா நீங்க பாருங்க. எல்லாரும் சந்தேகப்பட்டே இருக்கக்கூடாது. சந்தேகமான சரியில்லைன்னா விட்டுட்டு போங்க. அதுபோல மாற்று கருத்தை உருவாக்கி ஒரு மாற்று அணிவகுப்பை, பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத ஒரு மாற்று அணிவகுப்பை உருவாக்கினால் ஒழிய நாம எவ்வளவு பேசினாலும், அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாலும், சண்டை போட்டுக்கிட்டாலும், இந்த கூச்சல் எல்லாம் அவர்களுக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு, ஆட்சியில இருக்கிறவர்களுக்கு, அவருடைய தமிழ்நாட்டு கண்காணிகளுக்கு நல்ல இன்னிசை கச்சேரி போல் தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எனவே மாற்றை பற்றி சிந்தியுங்கள், மாற்று அணிவகுப்பை பற்றி சிந்தியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நேரம் ஒதுக்கி உங்க கருத்துக்களை பற்றி ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 தோழர், வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.